வாயா வாயா. பாரு அப்பா வர்றேங்க. அம்மா வாயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அந்த பெரிய சூட்கேஸ் நீ நல்லா இருக்கியா ஐயா? ஆமா இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அவளுக்கு என்ன, ஊரெல்லாம் ஒரே கலாட்டா வந்ததில்ல, அதுலதான் கொஞ்சம் பயந்துட்டா. நீ நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்குமா. அம்மா ஏற்கனவே தல்லாங்குளத்துல பயங்கரமான தகராறு. ஆமா. நான் கிளம்புறேமா, நேரம் ஆயிடுச்சு. ஏதோ அனிஃபா கார் இருந்ததால என்ன வர முடியுதுமா? இல்லன்னா ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். எவனோ ரவுடி அரெஸ்ட் பண்ணதுக்காக ரோட்ல காரை மறிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அம்மா குவைத்ல இருந்து கிளம்பும் போது 3 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்ப பாப்போம்னு ஆசையா இருந்தது. மதுரை வந்து இறங்குனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாப்பமான்னு பயமே வந்துருச்சு. நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அட இருங்கண்ணே, உள்ள வந்து காப்பி எப்படி சாப்பிட்டு போங்க. செல்வி, உங்க அண்ணி எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாமா. டேய் நீ உன் பொண்டாட்டிய பாத்துட்டு நான் என் பொண்டாட்டிய பார்க்க வேணாமா? சரி சரி, நாளைக்கு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வா. கண்டிப்பாமா. சரி. பை. ஏமா தமிழ் எங்கம்மா? ஏர்போர்ட் கூட வரவே இல்ல அவன். அவன் வருவான்ப்பா, நீ உள்ள வா. ஏப்பா கொஞ்சம் ஆட்டோ வருமாப்பா? ரோடெல்லாம் ஒரே அடிதடி பிரச்சனையா இருக்குப்பா. ஏப்பா அவசரமா ஆஸ்பத்திரி ஐயோ போகணும். என்ன ஆள விடுப்பா. என்னையா நீ உன் தயவு பண்ணி வண்டி எடுங்க, ஆஸ்பத்திரி போகணும்னே. என்ன மூர்த்தி அறிவு இருக்கா உனக்கு? ஊரெல்லாம் பந்து நடந்துட்டு இருக்கு. வண்டி எடுத்து நோக்கி என்னப்பா பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீ என்னத்த பாப்ப? வண்டியை கொளுத்துறது வேடிக்கை பாப்ப? ரவுடி பசங்களால ஒன்னு இடக்கு ஒன்னு ஆயிடுச்சுனா என்னப்பா பண்றது? வாங்கன்னு. சரி சரி வா, அவசரம் வர சொல்றேன். தேங்க்யூண்ணே. மூணு வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்ல. சாரிம்மா. சாப்பிட வாங்க. ஆமா தமிழ் எங்கம்மா போயிட்டான்? எங்க போயிட்டான் அவன்? ரோட்ல வேற தகராறு நடந்துட்டு இருக்கு. அம்மா தமிழ் எங்கம்மா போயிருக்கான்? அந்த மூர்த்தி பையில வேற காணோம். குட்டிங்களா சித்தப்பா எங்க போயிருக்கான்? வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்க, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ சாப்பிடுப்பா, இந்த வர சொல்றேன். நாம கவலையில இருக்கோம், இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அடிச்சு விரட்டுங்கடா. அம்மாடி ஒண்ணுமா பயப்படாத. கொஞ்சம் பொறுத்துக்கமா. அம்மா நீ உள்ள போய் உட்காருமா. கடவுளே தைரியமா இருமா. என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுமா. அண்ணே வேகமா இருங்கண்ணே. என்னடா கீழ ஏரியால பந்து நடக்குது, கார் எடுத்து எங்கடா போறீங்க? ஐயா ஐயா என் தங்கச்சி பிரசவ வேலை துடிக்குதுங்க, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போன வழி விடுங்கய்யா. ஏய் தலைவரே கைது பண்ணிட்டானுங்க, அவசரமா ஆஸ்பத்திரி மண்டியா பொளந்து விடுவேன். என்னத்த செய்ய போறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன் வந்திருக்கான்னு சொன்னா அவன் வரமாட்டான். வேற எதையாவது சொல்லித்தான் அவனை வர சொல்லணும். செல்வி ஓ இங்க வாமா. போய் அவனை பாரு. எத வந்துட்டங்க. ஐயா வேண்டாயா. ஐயா நம்ம எதிர்த்தாப்புல மூர்த்தி வீட்டுல 10-15 ரவுடி பசங்க வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ உடனே புறப்பட்டு வா, நீ வந்தா தான் சரியா இருக்கும். தமிழ்டா.
வேணாம் தமிழ் என்கிட்ட வச்சுக்காத. எச்ச சாரத்துக்கும் பிச்சை காசுக்கும் ஏன்டா அடுத்தவங்கள தொல்லை பண்றீங்க? எவனும் ஒருத்தனுக்காக நடு ரோட்ல தகராறு பண்ணிட்டு இருக்கியே, உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருப்பியா? தலைவனை கைது பண்ணிட்டாங்கறியே, அவன் அந்த நாட்டுக்கு தலைவனா இல்ல இந்த ஊருக்கு தலைவனா? உன்ன மாதிரி பொறுக்கி இல்ல, அவன ஒரு பொறுக்கிடா. தமிழ் அடிச்சிட்டல, பின்னால பெரிய பிரச்சனை வரும். டேய், அடிக்கிறது இல்லடா வீரம், ஜெயிக்கிறதாண்டா. தமிழ் டேய், தமிழ் டேய். ஏமா தம்பி எங்க போயிருக்கான்னு கேட்டதுக்கு இப்ப வந்துருவான்னு சொன்னீங்களே, இப்படி வருவான்னு சொல்லலையேம்மா. நெஞ்சு வலிக்குதுமா, நெஞ்சு வலிக்குது. நான் விட்டுட்டு போன தம்பியா இவன்? ஏய் சொல்லுடி, சொல்லி தொலைடி. குழந்தை மாதிரி இருந்தவன் நடுத்தூர்ல 15 பேர் போட்டு அடிக்கிறான். போச்சு, எல்லாம் போச்சு. அவனை பத்தி எப்படிலாம் நினைச்சிட்டு வந்தேன். நம்ம அப்பா மரியாதை வாழ்ந்த ஊருமா இது, அவருக்குள்ள போய். ஏண்டி நான் எப்ப போன் பண்ணாலும் தம்பி கடைக்கு போயிருக்கான், குழந்தைகளை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கான், நடுக்கடக்கா பொய்ய சொல்லி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி. ஐயா ஐயா, அவளை ஒண்ணும் சொல்லாத ஐயா. நான் தான் அவளை உங்ககிட்ட அப்படி எல்லாம் சொல்ல சொன்னேன். நீங்க 3 வருஷம் வேலைக்கு ஒப்பந்தமாய் போயிருக்கிறீங்க. விஷயத்தை சொன்னாலும் சட்டுன்னு கிளம்பி வர முடியாது. 5000 மேலுக்கு அங்கிட்டு மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு நீங்க பொழப்பு நடத்த வேண்டாம்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். எப்பா வருத்தப்படாதப்பா, ஆத்திரப்படாதப்பா. நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராது. இந்த பாரு, பிறக்கிறப்ப யாரும் கெட்டவனா பிறக்கிறதும் இல்ல, சாகுறப்ப எல்லாரும் நல்லவனாவே சாகுறதும் இல்ல. விதி விதிப்பா என் பிள்ளைய எங்கேயோ இழுத்துக்கிட்டு போயிருச்சு. என்னம்மா நடந்துச்சு?